புரட்சி புரட்சிங்கிறான், வருமா? வருது. இத்தனாயிரக்கணக்கான இளைஞர்களையும் மக்களையும் ₹1 காசு கொடுக்காமல், குவாட்டர் பிரியாணி கொடுக்காமல் கூட்டி காட்டு கூடி இருக்கின்றால் தமிழ் தேசிய மக்கள் புரட்சிக்கு தயாராகி விட்டார்கள். சாதாரணமா இடப்படக்கூடாது. ஆட்கள் சின்ன ஆட்கள், ஆனா வேலையை ரொம்ப சீரியஸா செய்வோம். சீரியஸா செய்வோம். சிந்தனையில் வலிமையானவர்கள், கொள்கையில் உறுதியானவர்கள். தமிழ் தேசம் என்றால் என் தம்பி தங்கைகளுக்கு குழப்பம் வரக்கூடாது, தெரிந்து கொள்ளணும். நாடு தமிழ்நாடு அப்படி என்றால் தேசம் தமிழ் தேசம். தேசம் என்பது சமஸ்கிருத சொல்லாக இருக்கலாம். தேயம் என்பது தமிழ் சொல் மருவி தேசமாக வந்திருக்கிறது. நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்றுதொட்ட வேளாண்மை, அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, மருத்துவம், காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம் அனைத்தையும் காப்பது. இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். அவ்வளவுதான். இது தேசம், என் தேசம், தமிழ் தேசம், என் நிலத்திற்கு, என் இனத்திற்கு, இங்கு வாழ்கிற மக்களுக்கு ஒரு அரசியல். அது தமிழ் தேச அரசியல். இதை எதிர்ப்பவன் யார்? உனக்கே தெரியும். எதிர்ப்பவன் யார்? திராவிட திருவாளன். அவன் எதிர்க்கிறான். அவன் எதிர்க்கிறான். இந்தியம் பேசுறவன் ஏன் எதிர்க்கிறான்? சீமானும் அவன் பிள்ளைகளும் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள், அவன் தம்பி தங்கைகளும் பேசுகிறார்கள். அதற்கு முன்பு அவர்கள் முன்னவர்கள் பேசினார்கள். மாப்போசியிலிருந்து, ஐயா சீப்பாதித்தனாரிலிருந்து, தாத்தா கலியபெருமாளிலிருந்து, அண்ணன் தமிழரசிலிருந்து பல பல புரட்சியாளர்கள் இந்த மண்ணிலே ஆக பெரும் தலைவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்தார்கள். அப்போது எதிர்க்கப்படல, அதே நேரம் ஏற்கவும் படல. ஆனால் சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசுவது ஏற்கப்படுது, அதிக அளவில் எதிர்க்கப்படுது. காரணம், அவர் அப்போது இருந்த அரசியல் தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள். நான் உலக பெரும் புரட்சியாளன் பிரபாகரனை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர். தமிழர்களை ஆள வேண்டும் என்ற தலைமைகளை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள் நாங்கள். நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற நின்ற புரட்சியாளன் பிரபாகரனை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள். அவர்கள் ஆள வேண்டும் என்று கனவு கொண்டவர்கள் நாங்கள். எல்லா மொழிவழி தேசியனம் போல உரிமை பெற்று பெருமையோடு எம்மினமும் சிறந்து வாழ வேண்டும் என்ற கனவோடு வந்தவர்கள். இது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு. நாங்கள் தமிழ் தேசியம் பேசும்போது வெறுக்கிற, எதிர்க்கிற பெருமக்களே, அரிய பெரும் தலைவர்களே, நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற காலத்தில் பிறப்பதற்கு முன்பே தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பித்தார் NT ராமாராவ். அவர் அந்த தெலுங்கு தேசத்தை எதிர்க்காமல் ஏற்றது பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த கட்சிகள். இதே திமுக, நம்ம எதிர்க்கிற தமிழ் நிலத்தில் இருக்கிற திராவிடர்கள் தெலுங்கு தேசம் கட்சியோடு கூட்டணி வைத்தார்களா இல்லையா? அப்ப தெலுங்கர் தெலுங்கு தேசம் பேசினா இனிக்கும், தமிழன் தமிழ் தேசம் பேசினா கசக்குமா? பதிலாற்று இருக்கு. இப்ப வரைக்கும் அந்த கட்சி இருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள்ட்ட. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி கூட்டணி வைக்க தவிக்குது, அவரோட வைக்கும். ஆனால் தமிழ் தேசியத்தை கைவிட்டு வந்தால் சீமானோட பேசுவோம். நீ இந்திய தேசியம்னே ஒண்ணு இல்ல, விட்டுட்டு வா. எங்கடா இருக்கு இந்திய தேசியம்? எதுடா இந்தியா? எது இந்தியா? அது பல நாடுகளின் ஒன்றியம், ஐக்கியம். இது என் தேசம் தமிழ் தேசம், அது அவன் தேசம் தெலுங்கு தேசம், எல்லாம் இணைந்து நாங்கள் எல்லாம் இந்தியா என்கிற ஒரு நாட்டுக்குள் வாழ்கிறோம். இந்திய நாட்டின் குடிமக்கள். என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ், என்னுடைய சிட்டிசன்ஷிப் இந்தியா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். போட்டு குழப்பவே கூடாது.
நான் என்னடா தமிழ் தேசியம் பேசுறேன்? என் பாட்டன் மாடு இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு இழுத்தவன் மகத்தான பெருந்தமிழன். சொத்தனத்தையும் வித்து தன்மானம் காப்பதற்காக சுதேசி கப்பல் செலுத்திய கப்பல் ஓட்டிய தமிழன், தமிழ் நேசன் என்று பத்திரிகை நடத்தினான். நாங்கெல்லாம் அப்ப பிறக்கவில்லை, கருவிலே வரல. அவன் தமிழ் நேசன் இதழ் நடத்தினான், நான் இயக்கம் நடத்துறேன், அவ்வளவுதான். எதற்கு வேண்டும் இந்த தமிழ் தேசிய அரசியல்? இதுல சந்தேகம் ஐயம் எதுக்கு தமிழ் தேசிய அரசியல்? உண்மையிலே வந்தா அதை விடலாம், இல்ல இப்படி தொந்தரவு வந்தா ஒரு நாள் அதே அது தொந்தரவு வந்தா அதே அவசர ஊர்தியில ஏற்றி அவர்களை விடலாம் ஒரு நாள். சரி, அப்படி சும்மா சும்மா விட்டு அவன் கூட்டத்தை தொந்தரவு பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படிதான் பார்க்கணும். மொழி என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர். மொழி என்பது முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்துவிட்டு செல்கிற உயிர் உடைமை. அதே உயிர் உடைமை. சொத்து, உயரிய சொத்து எது? மொழி. அப்ப என்னுடைய மொழி தமிழ் என்பது என் உயிருக்கு நேர். அது என் உயிர். மற்றவனுக்கு அது பேச்சு மொழி, என்னுடைய தாய்மொழி எனக்கு மூச்சு மொழி, உயிர் மொழி. அது ஸ்பீச் லாங்குவேஜ், இது ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. உலகில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள். நாங்கள் அந்த மொழிகளில் தாய்மொழியில் பேசுறோம். நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பெருத்த தேசிய இனம். உலகில் முதல் மொழி தமிழ். முதல் மாந்தன் தமிழன். தன் வாழ்நாள் முழுக்க ஆய்வு செய்த பேரறிஞன் நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணர் மொழி ஞாயிறு தன் ஆய்விலே நிறுவுகிறார். முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய மொழி தமிழ் என்று. இன்றைக்கு கூட இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் உலகின் மூத்த மொழி தமிழ் இந்தியாவில் இருப்பது எங்களுக்கு பெருமை. எஸ், பெருமை. ஆமா, பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழில் இருந்து அறியலாம். ஆனால் பாராளுமன்ற கட்டடத்தில் பெருமக்களே, சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு, இங்கிலீஷில் கல்வெட்டு, இந்தியில் கல்வெட்டு. எங்கே என் தாய்மொழி? இந்த கேள்வி இருக்கிறதே. இதுதான் தமிழ் தேசிய அரசியலின் அவசியம் என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். ரம்பளம் போட்டு குழப்பிக்காத. என்னென்ன தமிழ் தேசியம், இந்திய தேசியம், திராவிடத்துக்கு என்னென்ன வித்தியாசம்? ஒண்ணுமில்ல ராஜா. காவிரி என்னுடைய நெற்களஞ்சியம். தஞ்சாவூர், தஞ்சை விளைந்து விட்டால் தமிழ்நாட்டு பஞ்சம் தீர்ந்துடும். தமிழ்நாடு விளைந்து விட்டால் இந்திய நாட்டின் பஞ்சம் தீர்ந்துடும். இது யதார்த்த உண்மை. ஆனால் எனக்கு காவிரியில் தண்ணி தரல. நீ தர மறுக்கிற, நீ ஆட்டம் காட்டுற. என் தம்பிக்கு மயங்கும் துறைன்னு சொன்ன மாதிரி ஒரு நாள் நான் வருவேன். இல்ல, வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன்.
நான் கடலையே கடந்துட்டேன், கரை தான் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 10-20 அடி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர்றதுக்கு. அதுல நான் வேற ரொம்ப வேகமா வேற ஓடுறவன். வேகமா ஓடி வந்து இது யாரு? ஐயா ஸ்டாலின். இது ஐயா எடப்பாடியா? அப்படி திரும்பி பார்த்து போய் அந்த வெற்றி கோட்டை தொடுவேன். அப்ப நீ பாட்டுற பாரு, இந்த ஆட்டம் மொத்தமா ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல, இனி நோ பேச் ஒன்லி வீச். அதான் நடக்கும். அப்ப இது நல்லா கவனிச்சுக்கணும். இந்திய தேசியம் எப்போது இருக்கும்? இந்திய கடல் எல்லைக்குள் மீன் பிடிக்க போகிற போது சிங்களன் என்னை சுட்டுக் கொள்கிறான், என் படகை பறிக்கிறான், என் வலகை கிழித்து வீசுகிறான், சிறை பிடிக்கிறான் என்ற போது பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற கடற்படை ராணுவம் சிங்கள ராணுவத்தோடு தாக்குதல் நடத்தி, என் நாட்டு மீனவனை நீ எப்படியடா சிறைபிடிப்பாய், எப்படியடா சுட்டுக் கொள்வாய் என்று தாக்குதல் நடத்தி இருந்தால் அந்த இடத்தில் இந்திய தேசியம் இருக்கும், இந்திய தேசியம் நிலைக்கும். இந்திய மீனவன் இலங்கை கடற்படையால் சுடப்பட்டால் என்ற செய்தி நாட்டிலும் ஏட்டிலும் எழுதப்பட்டிருந்தால் இந்திய தேசியம் இருந்திருக்கும். என் அன்பு தம்பி தங்கையிலே, என் அருமை உடன் பிறந்தார்களே, தமிழ் மீனவன் செத்தான் என்று எழுதிய இடத்தில் இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்து விட்டது. அதான் தமிழ் தேசியம். இந்த திராவிட பூச்சாண்டி எல்லாம் அவன்லாம் மாதிரி ஒரு மொத்த புழுகன் எவனும் கிடையாது. எவன் திராவிட? எவன் திராவிட? திராவிட தெலுங்கர்கள் திராவிட சகோதரர்கள், கன்னடர்கள் திராவிட சகோதரர்கள், மலையாளிகள் திராவிட சகோதரர்கள். ஏண்டா தமிழ் திராவிட சகோதரர்களுக்கு ஏண்டா தண்ணி தர மாட்டேங்கிற? எப்படி எப்படி இருக்கு? ஈழத்தில் என் இன சொந்தங்கள் அவர்கள் சொல்றதுபடி பார்த்தால் தமிழர்கள் திராவிடர்கள், திராவிட சகோதர சகோதரிகள் சிங்களர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிற போது, செத்து விழுகிற போது 35 ஆண்டுகள் அழித்தொழிப்பு, திட்டமிட்ட இன அழிப்பு. நல்லா கவனிச்சுக்கணும். இளைய பிள்ளைகள் எடுத்து படிக்கணும் இந்த வரலாற்றை. ஏனென்றால் வரலாற்றை தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது. வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற இனம். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். எல்லாம் கத்துக்கணும். வரலாறு தான் ஒவ்வொரு தேசியத்தின் வழிகாட்டி. அப்ப இதை படிக்கணும்.